எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோடய 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. அண்ட் we all seek goodness. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐல் கெட் இன் டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And சாங்ஸாகவுமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். பிகாஸ் I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ ஆர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் அ ப்ராமிசிங் ஃபில்ம். ஐ விஷ் த ஹோல் டீம் a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் we are friends அப்படின்வார். நான் பயந்துருவேன், சார் என்ன அப்படி சொல்லுங்க. நோயா we are friends, what man you've not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். And if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minuteன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave. And thank you for all the informations and thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு.
அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்த அளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூஆர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால இட்ஸ் ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க்ட் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக, இந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு, நம்ம கிருஷ்ணா தான். நாங்கள் அடப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீ கொஞ்சமாக பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபன்னி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யாருன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் சி தட் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இது தியேட்டரில் இந்த படம் வந்து ஐம் ஷூர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, do anything you do with a lot of love. உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு, அவன் அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family, and not just you brothers but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓஹோ எந்தன் பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போதே, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி
நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆக்சுவலாக என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்லை. பட் இன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன். பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது. ஸோ ஜென், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த மூவி. Your music is great, and I think my brother is very lucky to have you as his first music director, and all the songs have come out really well. நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், அது எங்களுக்கே தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும். ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் அ லவ் ஸ்டோரி. சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு. அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க. எஸ்பெஷலி டெபியூட்டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில். ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் the first day ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான். அதனால தான் இந்த டார்ச்சர், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக முடியல. எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர். அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஹீரோவாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர், 9வது படம் வந்து இந்த ஓஹோ அண்ட் தென் பேபிஸ் ஆர் 9th ஃபில்ம். அண்ட் சார் சொன்னார், ஐஸ்வரி கணேஷ் சார், தட் நெக்ஸ்ட் 3 films ஆர் வித் தெம் இன் கொலாபரேஷன் வித் வேல்ஸ். அதுக்கப்புறம் couple of other films are coming up. So as a production house I'm growing. All this has happened only because of media. I have always told this. எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட், கொடுத்த விமர்சனங்கள், கொடுத்த ஃபீட்பேக், நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன், ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன. அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி த ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட். அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க.
அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம். அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார். ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது. ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல. ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போகிறாங்க. ஏன்னா என்னோடய படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 2வது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம். ஸோ என்னோடய படம் 2வது படமாக இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா. அப்போ தான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு. அப்போது ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டூவில் ஒர்க் பண்ணோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில். அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில். இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார். ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார். அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்டம், பேசாமல் என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு துரை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ரேப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ எந்தன் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லிலேருந்து குபேராலேருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது, கண்டென்ட் கையில் இருக்குது, விச் we are all confident about. And Krishna, I think, I mean, though we don't want to take too much of time, but sometimes, you know, it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. ஏன்னு சொல்லிடுறேன், he has zero ego. Creative ego வந்து ஜீரோவில் இருக்குது அவருக்கு. And he is always ready to sit for any ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாவுக்கு இருக்குது. ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன். என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு, சார் வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்லை இது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி பண்ணலான்னு ரெடியாகவே இருப்பார். இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஐ எம் கோயிங் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ. ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபார் ருத்ரா. அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்காரு ராம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு. ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் இதிலே வச்சுருக்கீங்க, நான் டைரக்டரா நீ டைரக்டரானு. அது எனக்காக தான் வச்சுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ ஹோப் திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ சக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர். நான் கிருஷ்ணா கிட்ட இப்போயே கேட்டுட்டேன், படம் நடக்கும்போதே கேட்டுட்டேன். இதை வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன், ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன். படம் நடக்கும்போதே முண்டாஸ் பொட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம் வரல.
அப்புறம் சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது. ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம்கிட்ட கேட்டேன், ராமே கூட படம் பண்ணாங்கன்னு. திருப்பி வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் புண்ணியத்தில் திருப்பி 3வது படம் 2 வானம்னு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன், இன்டர்நேஷனல் ரவி. மனு கிட்ட கேட்டிருக்கிறேன், என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ், இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது நடக்கலை. இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என் கூட நீங்கள் படம் பண்ணணும் அடுத்தது. ஓகே, இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரெஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் கிரேட் டுடே. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். நான் தனியாக சொல்லிக்கிறேன். சார் ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்க. ருத்ரா வந்து பேசுறப்போ சொன்னாங்க, நான் அண்ணா கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சே இன் திஸ் ஸ்டேஜ், இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வரைக்கும் சொல்லாதா? இல்லை, நான் அப்படி கிடையாது. என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவேன் எதுவாக இருந்தாலும். ஸோ அது நல்லதோ கெட்டதோ மனசில் என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரெயிட்டாகவே டெல் டு பீப்புள். அதனால எனக்கு என்னை புரிஞ்சுக்கும், ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க. சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருப்பேன். பட் one thing that I want to tell here, Rudra, you are a better actor than me for sure. And ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவன் கூட உட்காந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்லி. அவன் நல்லா பேசினான். அப்பதான் யோசிச்சேன், இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஸோ ருத்ரா டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆக்டர் தேன் மீ. அண்ட் ஐ திங்க் அவனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அவனோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன். என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான் எல்லாரும் கூட, நான் தான் அவங்ககிட்ட இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில். நான் இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறேன், நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், க்ரியேட்டிவாகவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ், இன் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் அவர் ஃபேமிலி அண்ட் வித் த பீப்புள் தட் ஐ ஆம். இது ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் தேர் இஸ் சம் கான்ஃபிடென்ஸ் இன் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங். பிகாஸ் இங்கே நிறைய புது டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க, என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க. அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினார் மேடையில். ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்கிறான். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது படம் அது எனக்கு. ஏன்னா ஆரியன்னு பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால், இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவான் அவன். ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் see you all in theaters on July 11th. I'm sure we are going to have a good time. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டு. நிறைய தடவை வந்து எப்போ இது வரோன்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே இப்போது நின்று பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்து வெள்ளை கபடி குழுவோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்ட் அன்றைக்கி அண்ணன் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லோரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபஸ்ட் டைம் அந்த கனவை வந்து நிலாவை லைட்டாக தொடுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கட் பண்ணால் 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்கள் ப்ரொடியூசராக உட்காந்துருக்கிறாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே அது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் என்ன தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸாக இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வகையில் சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது. அண்டு அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்னதாக எனக்குள்ளே அப்படியே விதை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இதை பற்றி இன்னமும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் இருந்தது.
அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக முருகதாஸ் சார்கிட்ட எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2 கையை விரித்து எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு க்ரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸை ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரெக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இன்னும் ஒரு சில படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார். வை நாட், ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்குது. கார்த்தி சார் அவரோட அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட்டு. ஸோ அந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது நினச்சி தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்டில் போவோம், லைட்டாக கற்றுக்குவோம், கற்றுக்கிட்டே உள்ளே வரோன்றதுக்காக ஃபுல்லாக கற்றுக்கினேன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கற்றுக்கினதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டார். நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்ணுறது வந்து ஆக்டர் ஆகணுன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கற்றுக்கிற. ஸோ நீ க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டாக பார்த்துட்டேன். பட் ஆக்டராக இருக்கிறதுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸுங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைடில் இருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கற்றுக்கோன்னு சொன்னார். எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே எனக்கு டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா ஆக்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசாக புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்கிறாரு. அண்டு அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனாக மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு 2 படத்தில் எஃப்ஐஆர் படத்துலையோ கட்டா குஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சுருந்தாரு, எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு 1 லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தார். நானும் படித்தேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவும் ரெடியாக இருந்துச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ளே வரதுக்கு ஒரு 1.5 இயர் ட்ராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை, தனியாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் ஒன்று நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அதை தாண்டி நானுமே வந்து இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியாக இருந்ததும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களும் அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு சார் உள்ளே வந்தார். அண்டு கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்ட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார். ஸோ அவரோட காமிக் டைமிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசாக என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்ட்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன். எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்ட்டாக டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால தான் இந்த பர்ஃபார்மன்ஸில் யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்டு ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில் ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லையுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசாக தெரியாதுன்றது காட்டிக்கல. அவங்க நினச்சா பண்ணியிருந்திருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் ஸோ மச். மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவார். பட் ஹீ நோஸ் தட் அவர் அந்த ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார், விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மாடனோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க, அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் பேசணுன்னா, ஹரிஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார். அண்ட் என்னை வந்து அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வாங்கங்க. அண்டு ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்ஸிமம் ஃபுல் படத்துலேயே அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட் லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார். அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர், ஹீ இஸ் பிகம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு கேட்பேன், கரெக்டாக இருந்ததா, பண்ணிட்டானா, ஓரளவு வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட், அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்ட்டின் பிரதர். ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்கெலாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டூடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார். அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது how much of talent he has and how much more he has to give to Tamil cinema. So waiting for more and more of your work, brother. Thank you so much for putting such a great music for my film, and I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியாக வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், என் biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து, யாரை கேட்டு என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனால் தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சினிமா தான் என்னோடய லைஃபு, அது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சின்ன வயசுலேருந்து ட்ராமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது, 2 அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமாக அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸாக இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்தில் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாரு, கரெக்டாக இருக்கா இல்லையா, உன் முடி சைஸ்லேருந்து நீ இந்த சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே, இது இப்படி கூட பண்ணலாமே அப்படி கூட பண்ணலாமே, என்ன ரொம்ப நேரடியாக அப்படி மோட்டிவேட் பண்ணாமல் இப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களோ, நீங்கள் உழைச்சதால தான் இன்றைக்கி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னால் நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனால் பிரதர்ஸ் எப்போவுமே ஒவ்வொருத்தங்க மேலே பயங்கரமாக அன்பு வச்சுருப்பாங்க, அது வெளிப்படையாக காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்றைக்கா சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கடைசியாக மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கற்றுருக்கிறேன், அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணியும் கற்றுருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமாக பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும், உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும். நீ
இந்த வாய்ப்பு என்றைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்புக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்டு இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணுன்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியுன்றது அவர் சொல்லி தான் அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையை இது பண்ணிட்டார். நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதான்னு சொன்னார். அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அண்ணா இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி வேறு யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு ஆல் த guests, all the producers and directors who came here to support me and the film. Thank you so much. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா சாரி, பட் thank you so much. Please watch the film on July 11 and I'm waiting for your reviews. Thank you. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாய். சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language and you still had faith that I could pull this off. So thank you so much. To the whole direction team, Cyril, Sujita and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames vera level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly, truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theaters, you might hear my voice. So let me know when you do. Suddenly when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Srushti, Sujata, Istiak. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashini, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas, and may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my
நான் தமிழ் மக்களே, நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theaters and watch us in the theaters on the 11th of July. Thank you. Thank you so much, ma'am. We know how good a singer you are. ஒரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? Hello. I actually was going to end it by saying எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா எனக்கு நிறைய தமிழ் பாட்டு தெரியும். But I thought let me not get ahead of myself because I was very nervous about singing on stage. But you guys know what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay? இதுவரை நானும் தனிமையில் கிடந்தேன், முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன். கணவனே காதல் கணவனே, எனக்கென பிறந்த தலைவனே, அழகனே உலகின் அழகனே, உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாமோ. First of all, thanks to Durayana for giving இந்த படத்தை பற்றி எனக்கு அவர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சார், அப்புறம் வந்து ராகுல் சார். ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்து டைரக்டர் வந்து யாருன்னு தெரில எனக்கு. அப்புறம் நேரில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். இவர் சின்ன வயசுலேருந்து அந்த 5 ஸ்டார் படத்தெல்லாம் பார்த்து, ஸோ அதுலேருந்து இவர் தான் டேரக்டர்னு ஒன்று எனக்கு இது. ஆனால் பட் படமாக ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம், ஆல்மோஸ்ட் 80% பண்ண படம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ருத்ராவோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக புது நியூ கம்மர் அந்த மாதிரியே ஃபீல் ஆகலை, அவ்வளோ பயங்கர சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மித்திலாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ எவ்ரி கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அண்ட் ஆல்சோ மியூசிக்கலாகவே படம் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் மை டீம், என்னோட பாய்ஸ். ஸோ பேக் டு பேக் ஒரு 6 படம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் பசங்களனா எதுவுமே நடக்காது. ஐ லைக் டு இன்வைட் தம் டு த ஸ்டேஜ். ஸோ பாய்ஸ் வாங்கடா. ஸோ பிரின்ஸ், சத்யநாராயணன், அபிஷேக், லிஷ்வின் மை சவுண்ட் இன்ஜினியர், ஆஷிக் வாடா, அவன் தான் ஓ பேபி சாங்க்கு லிரிக்ஸ் கொடுத்தான். ஃப்ரம் டேடாலேருந்து எனக்கு எப்போ கேட்டாலும் எல்லாங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலேயே என் கூடயே இருக்கிற என்னோடய டீம். ஸோ இந்த ஆல்பம் வாட் எவர் ஒர்க்ஸ் ஐ டூ அவங்க இல்லாமல் கிடையாது. ஸோ அபி எங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓ பேபி சாங் பண்ணோன்னே ஆஷிக் லிரிக் எழுதுனா, அதுக்கப்புறம் அபிஷேக் பாடினா. ஸோ அபிஷேக் வாய்ஸில் எனக்கு ஒரு சோல் கிடச்சிச்சு. அதை வந்து சிட் வந்து எலிவேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஸோ அபி எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா? ஷோ ஜஸ்ட் செக். ஸோ இவனோட வெர்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்பமில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டியாகவும் நிறையா பண்ணி வச்சுருக்கோம். காலைல தான் எனக்கே தோணுது பேசாமல் சைட் பின்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடலான்னு தோணுது. ஸோ தலை பாப்பா. So happy to sing this song for you all. முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகே, கயல்கிழியே பைங்கிழியே கண்ணழகே, ஒரு முறை பாராய் இளமை நிலவே, அனுமதி தாராய் உன்னில் விழவே அழகியே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஐ எம் ஆல்சோ நார்த் இண்டியன், பட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் congratulations Rudra, first of all. We have seen your hard work so much, and uncle auntie namaste everyone. I'm really happy to be here. Yesterday one of my film got released, and I'm starting from like characters step by step.
and என்னோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. So I'm really happy that I'm a very small part of the film. Ana, every step matters a lot, so I'm really happy. And this film, Jen Martin sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I'm just a Hindustani music singer. But Sid Sriram sir oda part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. So sorry for that, not that great Tamil. So it was really nice, and everyone, Harish has done an amazing work, like seriously. And Krishna sir, thank you so much. You, like at the last moment you asked me and I was there, and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. இங்கே வந்துட்டு நானும் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டேன். நீங்கள் you also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting, and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team, so thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது என்னவனா பேசலாண்டா, ஒன்று தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அதுவும் பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் ஸோ மீன் லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன், அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட்டு எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களாம் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ளே. அது ஈஸி இல்லை, டக்கு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சார் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு அவரோட இவர் எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படி வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு ஆமாம் பிள்ளையாரம் முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சும்மா சொல்கிறேன், முருகரை முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம், 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சிருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலான்னு சொல்லும்போது கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் அவரோட எமோஷன், அதை கதை நரேட் பண்ணும்போது
உண்மையிலேயே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக டைரக்ட் பண்ணார். ஏன்னா அவரோட இமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி.